வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 3/6/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கும் இறைவனுடைய பூரணமான திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. யார் யாருக்கெல்லாம் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதற்கு நேரம் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் அதிகாலையிலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, அருகிலே ஆலயம் இல்லை, ரொம்ப தூரம் செல்ல வேண்டும், எனவே சிரமம் என்று எண்ணுகின்றவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்களை பறித்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று திங்கட்கிழமை மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமாளுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் சம்ஹார உற்சவம் ஆகிய வேட்டை திருவிழா. இந்த உற்சவங்களிலே முதல் 3 நாட்கள் இறைவனுடைய சிருஷ்டி என்கின்ற படைப்பு தொழிலை குறிப்பது. அடுத்து 3 நாட்கள் திதி என்கின்றதாகிய காக்கின்ற தொழில், காத்த தொழிலை குறிப்பது. அது மிகவும் இந்த வேட்டை திருவிழா, சப்பைரத திருவிழா, தேர் திருவிழா போன்றவை சம்ஹார உற்சவம், சம்ஹாரம் என்கின்ற அழித்தல் தொழிலை குறிப்பவை. அந்த வகையிலே இன்றைய தினம் செங்கலடி சித்திவிநாயகர் ஆலயத்தில் இந்த வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. நாளைய தினம் சப்பைரத திருவிழா. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே அந்தந்த ஊர்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இப்போ வேட்டை திருவிழா என்றதும் ஏதோ இறைவன் சென்று மிருகங்களை வேட்டையாடுவது என்பதல்ல. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமையை நீக்குவது, நான் எனது என்கின்ற இந்த அகங்காரம் மமகாரங்களை அழிப்பது, நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற தீயவற்றையெல்லாம் அழிப்பது தான் இந்த சம்ஹாரம் என்பது. இறைவன் நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்களை தீய சிந்தனைகளை எல்லாம் அழித்து நல்லருள் புரிகின்ற வகையிலே இந்த அமைவது சம்ஹார உற்சவங்கள். அந்த வகையில் இன்று வேட்டை திருவிழா, நாளை சப்பைரத திருவிழா, நாளை மறுநாள் தேர் திருவிழா என்று இந்த சம்ஹார உற்சவம், வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, இந்த 3மே சம்ஹாரத்தை குறிக்கின்ற வகையில் இந்த உற்சவங்கள். எனவே இந்த உற்சவ காலங்களிலே அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்து ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நமது கலாச்சார உடைகளோடு நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு எதிர்கால சந்ததிக்கு நாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே
நமது பண்பாட்டு உடைகள், கலாச்சார உடைகள், ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வையோடு செல்ல வேண்டும், தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும், இளம் பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நமக்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலய வழிபாடுகளை சென்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.